வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் நடத்துகின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சியில், ஆத்மார்த்தமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை நான் ரொம்பவும் பெருமையாக நினைக்கின்றேன். அதில் ஸ்கை சுந்தரராஜன் அவர்களை சொல்லுவதா, ராம்ராஜ் காட்டன் நாகராஜன் அவர்கள் சொல்லுவதா, தம்பி பாலு அவர்கள் சொல்லுவதா, நிறைய விஐபிஸ் இருக்கீங்க. எல்லார் பேரையும் என்னால் சொல்ல முடியாது. பட் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த அமைப்பை நடத்திருக்கீங்க. இப்படியெல்லாம் ஒரு அமைப்பை நடத்தி இயற்கையினுடைய பெருமையை, உழவின் பெருமையை, வான்மழையின் பெருமையை நாம் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் பிறந்த காலத்தில் ஆடி மாதம் புரட்டாசி ஐப்பசி தான் மழை வரும். அப்புறம் கெஞ்ச நாள் மழை வராது. திரும்ப பக்கமெல்லாம் காஞ்சி போயிருக்கோம். இந்த வனம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தெருவில் நான் போனேன், நிறைய இடத்துல போயிருக்கேன். திரும்ப பக்கமெல்லாம் இப்போ துவப்பாக பண்ணிட்டீங்க. இந்த ஊருக்கு எனக்கு தொடர்பு இங்கே இருக்கிறதுல ஒரு 7-8 பேர் எனக்கு அண்ணன் மாதிரி இருப்பாங்க, பாக்கியெல்லாம் தம்பி மாதிரி தான். கண்டிப்பாக பார்த்தா நீ சின்ன பையன் மாதிரி இருக்க, ஏமாற்றிட்டுருக்கேன். பட்டு இங்கே இருக்கிற ஆட்களில் ஒரு 4-5 பேர், எம்ஜிஆருக்கு டிரைவர் அந்த காளின்னு ஒரு சகோதரன் இருக்கான், அவர் கூட தன்னை பற்றி பெருசாக நினச்சிட்டு இருந்தார். அவர் என்னை விட 3 வயசு சின்னவர். அப்போ எல்லாருமே பெரும்பாலானவங்க நீங்கள் என்னை விட சின்னவங்க தான். நீங்கள் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் சூலூர்ந்து சைக்கிளில் ஆடி மாத காற்றுல பெடலே பண்ண வேண்டாம், அந்த காங்கி மழை தாண்டி கொஞ்சம் பெடல் பண்ணி விட்டால் அந்த காற்றை அடிச்சுட்டு வந்து பலத்தை விட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி பறக்காற்று அடிக்கிற ஏரியாவில் நான் சிறு வயசில் வாழ்ந்துருக்கிறேன். இங்கேருந்து 3 கிலோமீட்டர் இப்படி பார்த்தா 3 கிலோமீட்டரில் லெஃப்ட் சைடில் கல்லம்பாளையம் வருது, ரைட் சைடில் நாராயணாபுரம் வருது. கல்லம்பாளையத்துலேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே தண்ணீர் பந்தல் ரோட்டு மேலே இருக்கும். அந்த தண்ணீர் பந்தல் இங்கே யார் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. நான் சொல்கிறது 60 வாக்கில் தண்ணீர் பந்தல் ரோட்டு மேலேயே இருக்கும். தண்ணி பந்தல் தாண்டினோன்னே இடது பக்கம் பள்ளக்காடுன்னு எங்கள் மாமா தோட்டம். எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 5 பேர், எல்லாருமே கல்லம்பாளையத்தில் பிறந்தவங்க தான். ஒரே ஒரு தாய் மாமனுக்கு சின்னைய கவுண்டர்னு பேர். அவர் ஒரு கட்டத்தில் அவர் காணாமல் போயிட்டார். தாய் மாமனுக்கு ஒரு 4-5 பசங்க. அதை பெரிய பையன் சுப்பையன் எங்கே இருக்கப்பா, எழுந்துக்கு காட்டு, சுப்பையன் எங்கே உட்காந்துக்கப்பா, திரும்பி காட்டு. அவர் தான் சொந்த தாய்மாமனுடைய. பரவாயில்ல, அங்கேருந்தே எல்லாருக்கும் கும்பிட்டு போட்டுரும். சரி, வா மேலே வா. நம்ம மெட்ராஸ் போகும்போது அப்படித்தான் இருந்திருப்போம். நீ பார்த்தோன்னா காட்டாடு நினச்சிக்காதீங்க, நம்மளுக்கு காட்டாடு தான். என்ன மெட்ராஸுக்கு போகிறதுனா தப்பிச்சு அவர் என்னை விட ஒரு 3-4 வயசு பெரியவர், சுபைன்னு பேர். இவர் தம்பி லக்ஷ்மணன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் எனக்கு மாப்பிள்ளை துணை. மாமா மெயின் தானே மாப்பிள்ளை துணை இருப்பாங்க. அவன் லக்ஷ்மணன் மேலே வாப்பா, இது அத்தை பையன். அவர் சொல்கிற அப்புறம் இது மாமா பையன். ஆச்சா, இவருக்கு வயசு என்னோடய கணக்கு ரஃபாக சொல்கிறேன் 85-86 கூட தான் இருக்கும். அப்போ உடனே என் சிவகுமார் என்ன வயசு கணக்கு போட்டுறாதீங்க, சரி தெரிஞ்சுட்டு போகுது, குடியாக முடிக்க போகுது. இப்போ 83 ரன்னிங், ஓகேவா? இதெல்லாம் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண் கொடுத்த பழக்க வழக்கம், இந்த தாய் தப்ப ஊட்டின சோறு, இந்த மண்ணை சாப்பிட்ற தினஞ்சோறு, சோளச்சோறு, தீவச்சோறு, கொள்ளு, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, இதுதான் இங்கே நிற்க வச்சுருக்குது. புரியுங்களா? அரிசி சோறு நாங்கள் சாப்பிடுங்க. அதுக்கு பேர் பொங்கச்சோறு. பேர் பொங்கல் அன்றைக்கி தான் கிடைக்கும் அந்த சோறு. அதுக்கு பேர் பொங்கச்சோறுன்னு வச்சானுங்க. நாங்கள் காலத்துலலாம் நாங்கள் அரிசி சோறு ஜாஸ்தி சாப்பிட்றது கிடையாது. கம்பு எங்கள் பக்கத்தில் ஜாஸ்தி விளையாது. தினை வரகு 2 ஒரே மாதிரி. தினை வரகு, சோளச்சோறு, வெள்ளைச்சோளம், மஞ்சச்சோளம் உண்டு. அது சாப்பிட்டு நான் வளர்ந்தேன். அப்புறம் இங்கேருந்து கல்யாணம் பண்ணி எங்கள் அம்மா கோயம்புத்தூர் போனாங்க. எங்கள் அப்பா பெரிய ஜோசியர். இங்கே இந்த ராணி பத்திரிக்கை கூட எழுதியிருந்தேன். இந்த பல்லடத்துலேருந்து இந்த பக்கம் தோட்டத்தில் எங்கள் அப்பா நிலத்தடி நீர் பார்க்குறவரான். ஏன்னா எங்கள் அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது. 10 மாதம் குழந்தையா இருக்கும்போது அப்பா போயிட்டார். அப்பா கலரே தெரியாது. ஏன்னா அவர் ஜோசியர்னால படம் எடுத்தால் வச்சு வாழ்நாள் ஆடுவாங்கன்னு ஃபோட்டோ எடுக்க அவர் அனுமதிக்கலை.
பட் சமீபத்தில் ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி ராணி பத்திரிகையில் ஃபோட்டோ போட்டு சிவகுமாருடைய தந்தையார் நிலத்தடி நீர் பார்த்து உருவாக்கிய கிணறு இதுன்னு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அந்த பத்திரம் போயிட்டா நான் அப்புறமா தெரியல. இன்னும் நீர் வற்றாமல் இருக்கு. நான் நினச்சி பாருங்கள், ஒரு காட்டு பகுதியில் நான் வந்து இனியர் சுதந்திரத்தில் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் பண்ணியிருப்பேன். அதாவது ஒரு குச்சியை கையில் வச்சுட்டு 2 பக்கம் கையில் கோத்துட்டு அப்படியே காட்டு கூட போயிட்டே இருந்தோம்னா எங்கே தண்ணி இருக்குது அந்த குச்சி தானாக சுற்றும். அதை நிலத்தடி நீர் பார்க்குற முறை. இதை வந்து எங்கள் அப்பா, நான் தெரியாத அப்பா அவன் பார்த்து அந்த ஊரில் இன்னும் பல இடத்துல எங்கள் அப்பா பார்த்து விட்ட கிணத்துல தண்ணி இருக்குது கேட்குறப்ப எனக்கு அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா நான் கண்டே பார்த்ததில்லை. எங்கள் அப்பா கருப்பா சிவப்பான தெரியாது. 10 மாதம் இருக்கும்போது அப்பா போயிட்டார். அப்புறம் அடுத்து 4 வயசு இருக்கும்போது, அடுத்த 4 வயசுனா எனக்கு 4 வருஷம் கணக்கு வச்சுங்க. 1945-46 இங்கே யாருமே அப்படி கிடையாது. எம்ஜி ராமச்சந்திரன் கலர் இருப்பார் எங்கள் அண்ணன். நான் வந்து புள்ள. எங்கள் அண்ணன் வந்து அப்போவே 6 அடி, கிட்டத்தட்ட 6 அடி இருப்பார். நான் 5 அடி ஹைட்டு தான். பால் ஹைட் இருப்பார் எங்கள் அண்ணன். 16 வயசு பையன். காலையில் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறான். எங்கள் சொந்த அத்தை ஊர் கூட இருக்காங்க. அத்தை வீட்டுக்கு போனான். சந்தைக்கு போகிற வண்டிகள்லாம் வார வண்டி இருக்கே மூட்டையை நான் தூக்கி விட்டான். எங்கள் அத்தை வந்து கண்ணு ராய்களி கொத்துமல்லி சுண்டாங்க இருக்குது, ஒரு வாய் சாப்பிட அப்படின்னு கேட்டாங்க. கொடுங்கத்தை ஒரு வாங்கி ஒரு உருண்டை வாங்கி கொத்துமல்லி சுண்டாங்க சொல்லி சாப்பிட்டான். அப்புறம் அப்படியே வந்தால் 10 மணிக்கு லேசாக வந்து ஒரு ஜுரம் வர மாதிரி இருக்குதுமா அப்படின்னா, உடனே இது நிறைய பேருக்கு தெரியாது. அதான் நான் சொல்லி என் ஏஜ் உள்ள தவிர நிறைய பேருக்கு பிளேக் சிம்டம்னா என்னன்னு தெரியாது. உங்களுக்கு பிளேக் சிம்டம்னா தொடைக்கு நடுவில் ஒரு கட்டி, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு, அது பேர் தொடை வாழை அப்படின்னு பேர். அந்த பேரே உங்களுக்கு எல்லாம் தெரியாது. என்ன வயசு உள்ளவங்க தெரியும், தொடை வாழைன்னு பேர். வந்தோடனே வேப்பலை அரைச்சி ஒரு 10 போட்டு அந்த 10 வந்து அந்த வேப்பலை 10 போட்டு விட்டாங்க. மருந்தே கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். நான் 4 வயசு பையன்தானே. தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். சாமி வீட்டுக்குள்ளே முருகன் படம் இருக்குது. முருகன் படத்து மேலே ஒரு பெருச்சாளி உண்டு கீழே வந்து செத்து இருக்குது. அதாவது பெருச்சாளி வீட்டுக்குள்ளே விழுந்து செத்தால் அந்த வீட்டுக்குள்ளே கிருமி இருக்குன்னு அர்த்தம், பிளேக் கிருமி இருக்குன்னு அர்த்தம். நான் நல்ல வேக ஞாபகம் இருக்குது. அந்த சாமி படம் வந்து பாருங்க இவ்வளோ பெருசு இருக்குது. அந்த படத்தை எங்கள் அண்ணன் பேர் சண்முகம் அந்த சாமி வீட்டிலேருந்து எங்கள் சொந்த வீட்டில் சாமி ரூம்லேருந்து அந்த படத்தை தூக்கிட்டு தெம்பரத்து வீட்டுக்கு போகிறான். கண்ணு கூட ஞாபகம், ஹேசிய ஞாபகம் போகிறான். போய் அந்த வீட்டுக்கு போய் குடி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே எங்கள் வீட்டில் யாரும் இல்லை. ஸோ அது கிருமியோட வீடுன்னு யாரும் போகல. அன்னைக்கு நைட்டு தான் உச்சகட்டமாக போச்சு. ஒன்றும் வழி இல்லை. நைட்டு வந்து தென்னையில் நான் எங்கள் அக்கா என்னோட 2 வயசு பெரியவா, எங்கள் அக்கா வந்து வெளியில் படுத்துட்டுருக்கிறான். எங்கள் அண்ணன் உள்ளே படுத்துருக்கான். எங்கள் அம்மிச்சி வந்து, அம்மிச்சின்னு யாருங்களுக்கு தெரியும், அம்மாவுடைய அம்மா தான் அம்மிச்சின்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் தான் சொல்லுவோம் அந்த மாதிரி. அம்மிச்சிக்கு உள்ளே கூட இருக்கா, எங்கள் அம்மா இருக்கா. அம்மிச்சி கலம்படத்துக்காரி உள்ளே இருக்கிறாங்க. எங்கள் அண்ணன் படுத்துருக்கான். அந்த அகல் விளக்கு வச்சுருக்குறாங்க. நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கேன். எனக்கு 4 வயசு, எங்கள் அக்காவுக்கு 6 வயசு. கற்பனை போய் பாருங்கள். நைட்டு ஒரு பின்னிரவு நேரம் 12 மணி 1 மணி நேரத்தில் ராசா என்னை விட்டு போயிட்டியாப்பான்னு ஒரு சத்தம் கேட்குது. கேட்ட உடனே பகிருது எனக்கு. பச்சை குழந்தை. அந்த நம்ம ஊர் பக்கத்தில் வந்து வீட்டுக்கு ஒத்த கதவு இருக்கும். ரெட்டை கதவுலாம் கிடையாது. ஒத்த கதவு யார் வீட்டில் இருந்துக்கு உங்கள் கிராமத்தை பாருங்க. கிராமத்தில் யார் வீட்டிலும் பெரிய கதவு ஒத்த கதவு போட்டு ஒரு நாதாங்கி போட்டு போடுவாங்க. ஒத்த கதவு திறக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அந்த ஒத்த கதவை திறந்தால் நிலப்படி வந்து தலையிலேருந்து ஒரு கிட்ட 1 அடி உயரத்துக்குது. அந்த தவுந்துட்டே போய் பார்த்தோம்னா எங்கள் அண்ணன் 6 அடி உயரத்துக்கு போயிட்டு வர்றம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே குப்புற திரும்பி, மல்லாக்கிருந்து அப்படியே குப்புற திரும்பி 2 கையும் அப்படி வச்சு அப்படியே குப்புற கிடக்கிறான். 6 அடி அந்த கையோட குப்புற கிடக்கிறான். எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு சுருட்ட முடி. பக்கத்தில் வந்து அந்த வேப்பலை 10 புழக்க அரைச்சி வச்சு அந்த குழவி கல் இருந்தது. அந்த குழவி கல்லை எடுத்து அம்மா ராசா என்னை விட்டு பண்ணி தட்டியிருக்கிறா. இங்கே அடிபட்டு ரத்தம் ஒழிக்கிட்டு இருக்குது. சொட்டு ஒழிக்குது. நல்லா கற்பனை பண்ணி பாருங்கள். கீழே விளக்கு இருக்குது. அம்மா சுரட்ட முடி. கல்லை தட்டின வேகத்தை ரத்தம் சொட்டாக விழுந்துட்டு இருக்குது. அம்மாவோட உருவம் செவத்தில் பேய் மாதிரி தெரியுது. ஒரு 4 வயசு பையனை எப்படி நினச்சி பாருங்கள். பார்த்து பயந்து போய், அக்கா என்னக்கா ஆச்சுன்னு, சமூகம் செத்து போயிட்டான்டான்னு எங்கள் அக்கா சொல்கிறா. 4 வயசு பையனுக்கு செத்து போனேன்னு தெரியும். செத்து போயிட்டான்டாங்கன்னா அம்மா அழுகிறான், அமைச்சிடுறது. எங்கள் அக்கா அழுக ஆரம்பிச்சிட்டா. அவங்க எல்லாம் அழுகிறான்னு நான் அழுதேன். எனக்கு சாவுன்னு தெரியாது. அப்புறம் ஏதோ சமாதானம் பண்ணி 4 வயசு பையன் எப்படி தூங்கணும்னு தெரிய தூக்கிட்டு போய் பக்கத்து வீட்டில் சுப்பையன் ஒருத்தர் வீட்டில் என்ன போட்டாங்க. வேடிக்கை கேளுங்க. அந்த காலத்தில் இப்போ கொரோனா மாதிரி தான் அது. பிளேக்கு ஊர் கொடுக்குன்னு தெரிஞ்சால் ஊர் கலைஞ்சி போகும். ஊர் கலைஞ்சி போகும்னா ஊர் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. சட்டி பானை தூக்கிட்டு, அவசரத்துக்கு வேண்டிய ஒரு சட்டி பானை தூக்கிட்டு காணாமல் போயிடுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் காசிகவனம் ஊரில் பிரச்சனை வந்தால் மினிமம் சூலூர் இல்லை அந்த பக்கம் கண்ணம்பாளையம் இல்லை இந்த பக்கம் அப்புறம் இப்படி தாண்டி போயிட்டு கிருமி போகிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். ஊரே காலி ஆகி போச்சு.
எங்கள் அண்ணன் டெட் பாடி இருக்குது, எங்கள் அம்மா அந்த பக்கம் அமைச்சு உட்காந்துருக்குறான். நான் எங்கே இருக்கேன் எனக்கு தெரியல. அப்புறம் சொந்த அத்தை பையன், அந்த திருக்குறள் ஸ்பீச்சில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மேசக்காரையை போட்டுருக்கு, சுப்பையன் பேர், சொந்த அத்தை மகன் வெளியூர்ந்து வராரு. வந்து பார்க்குறாரு. பார்த்தான்னா உள்ள பேனம் படுத்துருக்குது. அந்த பக்கத்தில் கிளவி 2 பேர் இருக்கிறாங்க. சுற்றி மாதிரி ஊருக்கூட காக்கா குருவி கிடையாது. நைட்டு 12 மணிக்கு செத்துருக்கிறான். இப்போ காலைல 10 மணி ஆகி போச்சு. எப்படி எடுக்கிறது? எப்படி தவணைப்படுத்துறது? உங்களுக்கெல்லாம் தெரியுமா, கிராமப்புறத்தில் யாராவது செத்து போனால் சாவு விழுந்தா எடுக்கிறவங்க சமைக்க மாட்டான் தெரியுமா? உங்களுக்கு யாருக்கா கை தூங்க? அட இத்தனை பேர் தெரியுமா? என்னடா தங்கடா நீங்கள்லாம் ஊருக்குள்ளே தங்க, நீங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஊருக்குள்ளே வந்து எதாவது போயிட்டா ஒரு கிழவங்க எடுத்து ஒரு 7 மணிக்கு போயிட்டா சுடுகாட்டு தூக்கிட்டு போகிற வரைக்கும் வீட்டுக்குள்ள சமைக்க மாட்டாங்க. அப்போ இந்த வினாடியில் வந்து எதை தூக்கிட்டு காணாமல் போயிட்டாங்க. வந்து பார்க்குறான், என்ன வச்சு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நம்ப மாட்டேங்க. அவருக்கு நான் சொல்கிற காலத்தில் அவருக்கு 35-40 வயசு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கடப்பாறையை மண் வெட்டி எடுத்துகிட்டு சுடுகாட்டுக்கு போய் பல ஊர்களில் வந்து எரிக்கிறாங்க. எங்கள் பக்கத்தில் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பழக்கம் உண்டு. எங்கள் பக்கத்தில் செத்தா புதைப்பாங்க, எரிக்க மாட்டாங்க. நாகராஜ் உங்கள் ஊருக்கு பக்கம் எப்படிப்பா? புதைக்கிறது தான். இல்லை எரிக்கிறது வந்து எங்கள் பக்கத்தில் எரிக்கிறது கிடையாது. எரிக்கிறது அது கிணத்து விழுந்தாலும் தப்பாக சேர்த்து மொத்தம் எரிப்பானே தவிர, இல்லைன்னா புதைக்கத்தான் செய்வாங்க. நேராக போனார். 6 நேரத்துக்கு ஒரு சுடுகாட்டில் வந்து குழி தோண்டாரு. அந்த குழி தோண்டக்கு ஒரு ஜாதி இருக்குது, நான் பேர் சொல்லக்கூடாது. குழி தோண்டக்கு ஒரு இருந்தாங்க. அந்த அவங்களால யாரும் கிடையாது. இப்போ இவர் ஒத்தாள் வந்து குழி தோண்டி 6 இடத்துக்கு ஒரு 6 ஆள் குழி தோண்டி நீளம் சரி நேரத்துக்கு சொல்லிட்டு நேராக வராது. வந்து பார்த்தா வழக்கம் போல தூக்கிட்டு போகிற ஆள் கிடையாது. 2 கிளவி இருக்கிறாங்க. வந்தார், பார்த்தாரு. இந்த 10 மணி நேரத்தில் பாடி விரைச்சி போச்சு. பாடி விரைச்சி போய் தூக்கி பார்த்திங்கன்னா யாராவது டெட் பாடி இறந்த போனால் பார்த்தா விரைச்சி போனால் விறகுமாக ஆகி போகும், வளைக்கலாம் முடியாது. இப்போ என்னை பார்த்தாரு, விரைச்சி போச்சு உடம்பு, ஆள் செட் ஆகாது. இவரே ஏணியை தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கி தோளில் வச்சுட்டு 1 கிலோமீட்டர் போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க. கற்பனை பண்ணி பாருங்கள். 1 கிலோமீட்டர் மனுஷனை பார்க்க முடியுமா? சம்பவம் நீங்கள் நினைக்க முடியுமா? அது இதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் உங்கள் ஊருக்கு வந்து இப்போ குமரேசன் இன்றைக்கி வரல. அவருடைய சின்னம்மா பையன் நாரணாபுரத்தில் மணிகார் தோட்டம் பார்த்துட்டுனாங்க அவங்க. அந்த அதில் குமரேசன் அண்ணன் முருகசாமி சமீர் இறந்துட்டார். அவர் கல்யாணம் விடிஞ்சால் முகூர்த்தம். நைட் சும்மா இருக்கமான்னு கல்லம்பலத்துலேருந்து 2 பேர் செக்க சைக்கிளில் வந்தோம். இங்கே இந்த பல்லடத்துலேருந்து கல்லம்பலம் போகிற ஒரு புகையில கிடங்கு யாக ஞாபகம் இருக்கா? ரொம்ப வருஷம் புகையில கிடங்கு கொண்டு இருந்தது. ஒரு ஃபலாங்க தூரத்துக்கு நாற்றம் வரும். புகையில நாற்றம் வந்து ஒரு கை தூங்க யாராவது பார்த்தவங்க சொல்லுங்கள், புகையில கிடங்கு பார்த்தவங்க. அது கொஞ்சம் ஒரு 4 பேர் இருக்காங்க. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே புகையில கிடங்கு ரோடு கிளவத்து இருக்குது. எப்போ பார்த்தாலும் புகையில அடைக்கி பார்த்து ஒரு ஃபலாங்க தூரத்துக்கு நாற்றம் வரும். அந்த புகையில கிடங்கை தாண்டி இங்கே வந்து அப்போ கிருஷ்ணா தியேட்டர் இப்போ இருக்குது. நான் பார்த்தேன். கிருஷ்ணா தியேட்டர் வந்து இப்போ முன்னாடி நிறையா கடை கட்டிட்டாங்க. கிருஷ்ணா தியேட்டருக்கு வர்றேன். நாகதேவன் ஒரு படம் நான் பார்க்குறேன். அதில் நடித்தவங்க சவுகார் ஜானகின்னு ஒரு அம்மா. நாகதேவதையாக அந்த அம்மா நடிச்சிருக்கிறாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு திரும்ப போயிட்டேன். கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு சைக்கிளில் ஒரு பையன் நைட்டு செகண்ட் ஷோவுக்கு ஒரு 10 மணிக்கு வந்து இந்த ஊரில் ஒரு 58-59 படம் பார்த்துட்டு ஒரு 10 வருஷத்துக்குள்ளே அந்த அம்மாவுக்கு பையனாக நடிக்க வாய்ப்பு கிடைக்குமாய்யா? அந்த அம்மா சவுக்கார் பையனாக நடிச்சேன் நான். எங்கே நினச்சிப்பாங்க, நீ எங்கே இருக்கிறீங்க, எங்கே போய்க்க நினச்சிப்பாங்க. கற்பனையே பண்ண முடியாது. அதான் நம்ம கிட்ட சொன்ன சமயத்தில் என்னையா சொல்கிறேன், அந்த மாதிரி நான் நீங்கள் நடித்த படத்தை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. அப்படி வாழ்க்கையை துவக்கி அப்போ பக்கத்தில் ராமசாமி கோயில் இருக்குதாங்க, பொங்கலூர் பக்கத்தில் ராமசாமி கோயில் நான் போயிருக்கிறேன். ஸோ இந்த வட்டாரம் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப வழக்கமாக சாமி கவுண்டம் தண்ணி பந்தல் பேர் எங்களுக்கு. அது சாமி கவுண்டம் படத்தில் தண்ணி பந்தல். நீங்கள் போகிற வழியில் 2-3 கிலோமீட்டர் ஒரு பள்ளமாக இருக்குது. 2 பக்கம் மரம் இருந்துச்சு. இப்போல்லாம் இடம் மாறி போச்சு, ரூட்டே மாறி போச்சு. இப்போ வனமந்தியாக கிடையாது. இந்த மில்லு ஒன்று இருக்கு, மில்லு லக்ஷ்மி மில்லு என்ன அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் சொல்ல காலத்தில். அப்படி இருந்து இந்த வட்டாரத்திலிருந்து தப்பிச்சு ஓடி போனேன். இல்லாட்டி சுபயமாக தான் இருந்திருப்பேன். தப்பிச்சு ஊரை விட்டு ஓடினா போதுன்னு கோயம்புத்தூர் போய் முன்னுக்கு வரலாம்னா கோயம்புத்தூர் போய் பார்த்து அந்த வயசாகி போகும், பாலுமாய் வயசாகி போகணும்னு ஒரே ஸ்டெச் மெட்ராஸ். இப்போ என்னோடய ஸ்பீச்சில் வந்து திருக்குறள் சொல்லியிருக்கிறேன். நான் கிராமத்தில் பிறந்தவங்க எங்கள் காலத்தில் வந்து டாய்லெட் கிடையாது. நாகராஜன் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கலாம், 15-16 வயசு சின்ன பையன். டாய்லெட் கிடையாது. நாங்கள்லாம் காலையில் நோட் போனால் வெளிக்கு போவோம்னு ஒரு வீடு உண்டு. வெளிக்கு போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போவோம். சோளக்காடு பருத்திக்காடு போயிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு போகும்போது ஒரு ஓடக்கல், செங்கக்கல், வெங்கக்கல்னால் இப்போ சிரிக்கிற பச்சை சட்டை ஒன்று, வெங்கக்கல் பச்சைக்கல் எடுத்துகிட்டு போவோம். போட்டு வேலையை முடிச்சுட்டு தொடச்சி போட்டு வந்துடுவோம். வந்து வீட்டுக்கு வந்து கழுவிக்குவோம். எதுக்கு சிரிக்கிறீங்க? வெள்ளைக்காரன் டாய்லெட் துடைக்கிறான், டிஷ்யூ பேப்பருங்கன்னா அது என்ன டிஷ்யூ? ஐயோ என்னையா டிஷ்யூ? அதை விட இதுதான் வசதி.
இது ஹைஜீனிக். இன்னைக்கு காலையில் வந்து கேஎம்சிஹெச் நல்லா பழனிசாமி மீட் பண்ணிட்டு வந்து சொன்னார், அவர் நம்ம மேலே தலைவரை நீ சொன்னது ரொம்ப கரெக்டு, ரொம்ப ஹைஜீனிக். செகண்ட் டைம் தொடச்சிக்க மாட்டாங்க. அந்த ஓடக்கல்லையும் செங்கல்லையும் ஒரு பாட்டு தொடச்சி போட்டால் அது வெயில் காஞ்சி போகும். புரியுது உங்களுக்கு? இப்போ இந்த டாய்லெட்டு போய் உட்காந்து அந்த நாற்றத்துக்கு உட்காந்து வெளிக்கு போகிற கொடுமையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி இருந்துட்டு சௌரியமாக தோட்டத்துக்கு போகிறோம்னா, நாகராஜ் நீ தெற்க போனால் இவன் ஒரு ஃபல்லாங்க போயிடுவான், நான் வடக்க போவேன், போயிட்டு அப்படியே வந்து வீட்டில் வந்து கழுவிக்குவோம். இப்படிலாம் ஃப்ரீயாக டாய்லெட் போயிட்டு இருந்துட்டு மெட்ராஸுக்குள்ளே போய் சேர்ந்த உடனே ஒரு வீட்டுக்குள்ளே 21 சப்பா வச்சுக்க குட்டி பாப்பா இருக்குது தான் இந்த அதுலேருந்து இதுதான் வீடு. இந்த வீட்டுக்குள்ளே 5 குடும்பம் 25 பேர் இதுக்குள்ள. இது பாரு, இந்த இதுக்குள்ள 25 பேர் தங்கியிருக்கிறோம், 2 டாய்லெட்டு. அப்போ அது பிரியாணி வேறு சாப்பிட்ற ஆளுங்க. கிறிஸ்தவங்க நைட்டு பிரியாணி வேறு சாப்பிடுவாங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு அதை டாய்லெட் தனியாக வச்சோம்னு வச்சுங்க, டாய்லெட் தனியாக வச்சோம்னா காற்றால போக முடியாது, அது இடம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. மாடிக்கு போகிற இடத்துல அந்த இண்டு இடுக்கில் ஒரு டாய்லெட் வச்சுருப்பேன், காற்றே வெளியில் போகாது. அப்போ இந்த பிரியாணி பார்ட்டிக்கு 3 பேர் காலை 8 போயிட்டு வந்துட்டான்னா, நான் உள்ளே போகும்போது அப்படி பிடிச்சிட்டு வெளியே வர வரைக்கும் மூச்சு விடக்கூடாது. மகனே பிடிச்சி செத்து போயிட்டு வா, நான் ஆசை செத்தே போயிடுவேன். நீ இப்படியெல்லாம் துன்பப்பட்டு அப்புறம் ஆஹா இது தப்புக்கு என்ன பண்ணி பார்த்துட்டு காலையில் 4:30 மணிக்கு டாய்லெட் சுத்தமாக இருக்குமில்ல, திங்க் பண்ணி பாருங்க. 4:30 மணிக்கு சுத்தமாக ஒரு ரூபாய் போக மாட்டான்ல அப்படின்னு நம்ப மாட்டேன். 4:30 மணிக்கு நான் டாய்லெட் போக ஆரம்பிச்சு, 4:30க்கு டாய்லெட் போய் பிடி வேணும் பண்ண போகிறோம். ஐயோ நீ வெளியே ரொம்ப நேரம் வைக்கணும். அப்போது தான் யோகா செய்ய ஆரம்பித்தேன். இப்போ சிவகுமார் பார்க்குறீங்களே, சிவகுமார் பார்க்குறீங்கன்னா யோகா வந்து என்னுடைய 17 வயசில் செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா காலையில் டைம் இருக்குன்னு, பாத்தியாரெலாம் கிடையாது, புஸ்தம் பார்த்து நான் கற்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த யோகா உச்சத்துக்கு போய் நவளி ஒட்டியானான்னு ஒன்று இருக்குது, அது இப்போ செய்ய முடியாது. நவளி ஒட்டியானா வயிற்று எக்கணும்னா இந்த வயிற்று பகுதி போய் முதல் ஒட்டிக்கும், புரியுங்களா? அதுக்கு அப்படி உள்ளே எடுத்துகிட்டு அது போய் நவளி ஒட்டியானா இந்த மாதிரி இப்படி ரோல் ஆகும். அக்னி சாட்சி படம் யாராவது பார்த்தீங்கன்னு தெரியும், அதில் ஒரு ஷார்ட்டில் பண்ணியிருப்பேன், வயிற்று ரோல் பண்ண மாதிரி பண்ணியிருப்பேன். இது ஒட்டியானா நவளிங்கிறதெல்லாம் நான் 16-17 வயசில் நான் இந்த பயிற்சி பண்ணேன். பஸ்தின்னு அதுக்கு பேர். இப்படிலாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் காஃபி டீ சாப்பிடக்கூடாது விட்டேன். என் நாக்கில் காஃபி டீ பட்டு 68 வருஷம் ஆகுது. கை தூக்குங்க, யாராவது காஃபி சாப்பிடுவாங்க? காஃபி சாப்பிடாம கை தூக்குங்க. தூக்கவே மாட்டேங்கடா. தங்கம் எனக்கு ஒரு பாப்பா தூக்கிட்டு இருந்தா பின்னாடி 7 பேர் இருக்கானுங்க. அவா போய் சொல்லாதீங்க, சாமி கண்ணை கெடுத்து போடுவோம். பரவாயில்ல, ஒரு 10 பேர் இருக்கானுங்க. ஸோ 68 வருஷத்துக்கு முன்னாடி காஃபி டீ சாப்பிட்றேன். அப்படியெல்லாம் வந்து வாழ்ந்து இந்த நம்ம ஊர் சாப்பாடுகளை சாப்பிட்டு அது இருந்தால் மகாபலிபுரத்துக்கு சைக்கிளில் போய் இங்கே 50 மைல் ஆகுது, சைக்கிளில் போய் ஒரு ஐயர் வீட்டில் வெளியில் படுத்துட்டு ஆடு மாடு நாய்க்குட்டே விரட்டிவிட்டு வெளியில் படுத்துட்டு அங்கேயே வெடிக்கான 5 மணிக்கு டாய்லெட் போயிட்டு மகாபலிபுரத்தை கோயிலில் வரைஞ்சேன். அங்கேருந்து திருக்ககுன்றம் போனேன். அப்புறம் இப்படியெல்லாம் போயிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கூட 10 மணி நேரம் வரைஞ்சிருக்கிறேன். ஞாபகம் வச்சுங்க. ஒரு பையன் வந்து 21 வயசில் சம்மணம் போட்டு இந்த உட்காந்துக்கிட்ட போட நீ 10 மணி நேரம் உட்காந்து நினச்சி பாரு. 1க்கு 2 போகக்கூடாது மகளே. 10 மணி நேரம் உட்காந்துட்டு பாரு, கோயிலை பார்க்குறான். இந்த கோயிலை பார்த்து அப்படியே வரையுது. அப்படி 10 மணி நேரம். அந்த ஹையஸ்ட் டைம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரைஞ்ச படம் நாகராஜ் புதுசம் இருக்குது. இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரைஞ்சப்போ 10 மணி நேரம் சிங்கிள் சீட்டிங் வந்து வரைஞ்சிருக்கேன். நம்ம திருவண்ணாமலை ஜோதி வைக்கிற மலை டாப்பில் போய் உட்காந்து 8 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 4 மணிக்கு முடிச்சிருக்கேன். இது எல்லாம் செய்வதற்கு காரணம் நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ சுந்தரராஜன் மந்திரம்லாம் போட்டார்ல, அது மன அடக்கம். கண்ணை மூணு மகனை திறக்கூடாது. நான் பல பேர் சொல்லி பார்த்தேன், கண்ணை மூணு அண்ணா மன வெடிக்கிற மாதிரி இருக்கின்றான் ஒருத்தன். ஒரு 5 நிமிஷம் கண்ணை முடிக்கணும், இல்லைண்ணே கண்ணை மூடி உட்காந்தேன் வெடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டாங்க. நம்ப மாட்டேங்க. நான் கண்ணை மூடி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நினச்சிக்கிட்டு நைட்டு 9 மணிக்கு கண்ணை மூடி உட்காந்தேன். முடிச்சு பார்த்து நைட்டு 12:30 மணி. அப்போ ஒரு சாமியார் சொன்னார், நீ இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா அப்படியே வெளியுறவுக்கு போய் இறந்து போன உங்கள் அம்மா அப்பாட்ட பேசிட்டு விடலாம்னாங்க. எப்படி அப்படி சூக்கம் உடம்பு வழியாக நீ வெளியே போய் உங்கள் அம்மா அப்பாட்ட பேசிட்டு வரல அப்படின்னாங்க. அப்போ நான் யோசனை பண்ணேன், தெரிஞ்சோ தெரியாமல் 3 குழந்தைகளை பெற்றுட்டோம், அதுக்கெல்லாம் கல்யாணம் காட்சி பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே போயிட்டு வர முடியாது. போய் என்ன பண்ணுறது? அதான் வயதுக்காரா அண்ணன் உட்காந்துருக்காங்க. எங்கே போய்ட்டு அண்ணன் வெளிக்கொள்ளுக்கு போயிட்டாங்க, அவங்க அம்மா அப்பா போயிட்டா போய் என்ன பண்ண சொல்லிட்டு அதுக்கு பயந்துக்கிட்டு அந்த ஸ்டேஜுக்கு நான் போகல. அப்படி இல்லை, எங்களுக்கு இந்த மெடிசன் எல்லாம் தெரியும். இப்போ சொல்லி கொடுத்தா அந்த மெடிசன்லாம் நான் வந்து நிறையா பண்ணுறாடுன்னு உங்களுக்கு. ஸோ தனிப்பட்ட முறையில் நான் வந்து ஒரு காட்டு சிங்கம் மாதிரி, எனக்கு யார் துணையெல்லாம் கிடையாது. இப்போ நான் சிவகுமாருங்கிற செல்ஃப் மேடு மேன், நானாக உருவாக்கிட்ட வாழ்க்கை தான். இன்றைக்கி வந்து திருக்குறள் உரையை வந்து திருக்குறள் உரையை 4 மணி நேரம் நான் சாப்பிட்டா. திருக்குறள் போல பானு வந்துருக்கு. பானு எங்கே இருக்க? காட்டு, எழுந்து நெல். பானு எங்கே இருக்க? எங்கடா அது வெளியே இருக்குதா? அந்த செக்ஷன் இருக்குது, பானு இருக்குது. அது வந்து அந்த பொண்ணுலாம் வந்திருக்குது. அதாவது சாயங்காலம் 6:45 ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 10:45 உரையை முடிக்கிறேன்.
கற்பனை பண்ணி 4 மணி நேரம் நான் ஸ்டாப் உரைய. அது எப்படி பண்ண முடியுமா? 81 வயசு. இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து உடம்பும் மனம் ரெண்டுமே உன்னுடைய கண்ட்ரோல் இருக்கணும். அது எப்போ இல்லையா அப்போ நீ செத்து போகலாம். நீ இது ரெண்டு இப்போ கண்ட்ரோல் இல்லையா அப்போ செத்து போகலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து பள்ளிக்கூட கிளாஸில் படிச்சுட்டு இருக்கும்போது இப்போ மேடைக்கு வந்து இப்போ நாகராஜ் இப்போ சுந்தரராஜ் நல்ல சுத்தமாக தமிழ் பேசுகிறார். அந்த மாதிரி பேசினாங்கன்னா இவ்வளோ சுத்தமாக தமிழ் பேசுகிறாரு நமக்கு வராதுன்னு நடுங்கியிருக்கேன் நான். அப்படிப்பட்ட ஆள் நாகராஜ் எல்லாம் வந்திருக்கிறாரு. 1.25 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி 2 மணி 20 நிமிஷத்தில் என்டையர் ராமாயண கதையை 2 மணி 20 நிமிஷத்தில் பேசி இருந்தால் சாட்சி உட்காந்துருக்காரு. அது பேசி உலகம் போகிற 1 மணி நேரம். கம்பன் காதலன் சிவகுமார் ஓப்பன் பண்ணி யூடியூப்பில் போய் கம்பன் காதலன் ஓப்பன் பண்ணினா அது வரும். அது முடிஞ்சது. அதை நான் பண்ணும்போது எனக்கு 67 வயசு. நாகராஜ் உங்களுக்கு என்ன வயசு? அது இப்போ சின்ன பையன். இன்னும் 2 வருஷம் ஆகணும். இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து கம்பராமாயணம் பேசணும். புரியுதா? அதுக்கப்புறமா 75 வயசு. நாளைக்கு விடிந்தால் இன்னைக்கு 365வது நாள். இன்னைக்கு விடிஞ்சால் 75 டச் பண்ண போகிறேன். அந்த நாளில் 4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி சிவபுரசத்தை படித்து பிஆர் சோப்ரா படித்து இளம்பரை மணிமான் படித்து 4000 பக்கம் நான் எழுதுவேன். பேப்பர் எழுது சொட்டதை தான் வயசாகி ஆகலை. சூடாகி மூளை சூடாகி போச்சு. ஒரு சொட்டையாகி போச்சு. ஒரு 4 வருஷம் அதை எழுதி அதை மனப்பா சுருக்கி 4000 பக்கத்தை 300 பக்கம் கடைசி நாள். என் இப்போ பொண்ணு ரூமுக்குள்ள எழுதும்போது இரவில் கரெக்டாக எழுதி முடிக்கும் போது 350 பக்கம் எழுதி முடிக்கிறேன். இதுதான் நாளைக்கு அதை நான் பேச போகிறேன் மகாபாரதம் அப்படி போனேன். அப்போ பார்த்தா கீழே உள்ள பெரிய பெரிய ஆளுங்க கொட்ட ஆளுக்கு. அவர் 5000 மீட்டிங் பேசினார். தமிழ் மணி உட்காந்துருக்காரு, பிரபஞ்சன் உட்காந்துருக்காரு, இளம்பரை மணிமா எல்லாம் ஸ்டார் வாட்ஸ் உட்காந்துருக்காங்க. அப்போ மேலே ஏறணும் நடுக்க வரும் உங்களுக்கு. ஐயோ இவ்வளோ பேர் முன்னாடி பேச போகிறேன். மேலே ஏறினா விஸ்வரூபம் தான். செலுத்திடணும். செலுத்தினா சிங்கம். நீ வானத்துக்கு பூமிக்கு நிற்கணும். நீங்கள் உன்னுடைய மனதளவிலே வானத்துக்கு பூமிக்கு நீ நிற்கணும். அப்படி செலுத்திட்டு இந்த வேலையை நான் பண்ணிக்கிற ப்ரிப்பரேஷனை இங்கே இருக்கிற எவனும் பண்ண முடியாது அப்படிங்கிற தைரியம் இருந்தால் தான் நீ அதை பேச முடியும். 2 மணி 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு சொட்டு தண்ணி குடிக்காமல் மகாபாரதம் பேசினேன். அந்த பாட்டில் ஈஸி இல்லை. கம்பராமாயண பாட்டில் சொல்கிறேன் புரியுதா பாருங்க. வெய்யோ நொடி தன்மேன் இன் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மதிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா அழகுடையான். புரியுதா? பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி முப்புறங்கள் செற்ற சேவரோன் துணைவன் நான செங்கையோன் தங்கை தெக்கின் மாயெல்லாம் துளைத்து வெள்ளிமலை எடுத்து உலகம் மூன்றும் காவலோன் பெண்ணை காமவல்லியாம் கண்ணி என்றாள். 3 கோடி வாழ்நாளும் உயர்ந்துடைய பெருந்தவம் முதல்வன் முன்னால் எக்கோடி யாராலும் வெல்லப்படாயும் என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் உலக அனைத்தும் செருக்கடன புயவலையும் தின்று மார்பில் புக்கோடி உயிர் பருகி புறம் போயிட்டு ராகவன் புனித வாழி. இதெல்லாம் பேசும்போது 67 வயசு. புரியுங்களா? நன்றி கட்ட விதுரா சீதும் நாணமற்ற விதுரா தென்ற உப்பினுக்கே நாசம் தேட வந்ததுரா அன்று தொட்டு நீ உங்கள் அழிவு நாடுகின்றாய் மந்தில் உணை வைத்தான் என்ற மதியை என் உரைப்பேன் ஐவருக்கு நெஞ்சம் எங்கள் அரண்மனைக்கு வைகிறும் தெய்வம் ஒன்றுனக்கே விதுரா செய்து விட்டதேயோ மெய் வகுப்பன் போல் பொதுவாம் விதி உணர்ந்தவன் போல் ஐவர் பக்கம் நின்று எங்கள் அறிவு தேடுகின்றாய் மன்ன சூழ்ந்த சபையில் எங்கள் மாற்றலர்களோடு முன்ன நாங்கள் பணைய வைத்தே முடிவில் எழுகின்றோம் கண்ணம் வைக்கிறோமோ பல்லை காட்சிக்கிறோம் போடா வேலை சொல்லி மகாபாரதம் பேசும்போது 75 வயசு. இதுக்கப்புறம் திருக்குறள் ரீசெண்டாக பண்ணேன். இது எல்லாம் வந்து இந்த மண்ணில் பிறந்ததுக்கு என் குழந்தைகள் எல்லாம் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சதுக்கு என்னை பெற்றெடுத்த சுந்தராஞ்சன மாதிரி என்னை பெற்றெடுத்த தாய்க்கு நன்றி சொல்கிறேன். என் தாய் தான் என் தெய்வம். நீங்கள் சொல்கிற தெய்வம்லாம் நீங்கள் வீட்டு போய் கும்பிடுங்க. என்னை பெற்றெடுத்த தாய் தான் தெய்வம். எங்கள் அப்பா 10 மாதம் செத்து போயிட்டான். அப்படியே ரோட்டில் விட்டு தான் நான் பிச்சைக்காரன் ஆகியிருப்பேன். ஆனால் தாய் என்னை எடுத்து வளர்த்து சாப்பாட்டுக்கு வழியில் அப்படி தான் அரளிக்கொட்டையும் கள்ளிப்பால் ஒரு சொட்டு அரளிக்கொட்டை கொடுத்தா முடிஞ்சு போச்சு. சாமி கொடுத்த குழந்தைய கொல்லக்கூடாது எங்கள் அம்மா வளர்த்தனால தான் முன்னாடி நினைக்கிறேன். அந்த அம்மா தான் தெய்வம். இதுதான் நான் திட்டமிட்டதை விட நிறையா பேசிட்டேன். இப்போ வேதாத்ரி மகரிஷியை பற்றி உரை நிகழ்த்துறதுக்காக நான் வரல முன்னாடி சொல்லிட்டேன். ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். 2013 கொடிசி அரங்கெல்லாம் நான் பேசுனது வேதாத்ரி மகரிஷி லைஃபையும் சொல்லியிருக்கேன். வேதாத்ரி மகரிஷி வாழ்க்கையில் சொன்ன தத்துவம்னு சொல்லியிருக்கேன். அது 1 மணி 10 நிமிஷம் வருது. அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சும்மா நான் சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். வேதாத்ரி மகரிஷி வந்து எல்லாம் கையெழுத்து கும்பிடுறீங்க. அவர் வாழ்க்கையை பற்றி யாருக்கா தெரியுமா? ரொம்ப கம்மி பேர். இந்த பச்சை சட்டை போட்டுக்காம பார்த்து இவங்க என்ன படிச்சிருப்பாங்க. எல்லாமே வனமந்தி ஆட்கள் கொஞ்சம் வேதாத்ரி படிச்சிருப்பாங்க. நாகராஜ் குரல் தெரியும். வேதாத்ரி மகரிஷி வந்து நம்மெல்லாம் அவர் ரொம்ப கீழான சூழ்நிலையில ரொம்ப சிரமப்பட்டு கற்பனை பண்ண முடியாது கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அவர் வீட்டில் வந்து முதல்ல 6 குழந்தை பொட்டப்பிள்ளைக்கு பிறக்குது. நெசவாட குடும்பம் கூடுவாஞ்சேரியில் ஒரு நெசவாட குடும்பத்தை சேர்ந்தவங்க 6 பொட்டப்பிள்ளைக்கு பிறக்குது. ஐயோ பையன் வேணுமா பையன் கேட்குறான். கடைசியில் ஒரு பையன் பிறந்துச்சு. ஆனால் பையன் வந்து சந்தோஷப்பட பையன் சேர்த்து போச்சு.
ஐயோ ஒரு பையன் வந்து சேர்த்து போச்சோன்னு இப்போ திரும்ப பையன் வேணும்னு படாத பாடுபட்டு மண் சோறு உண்டு. மண் சோறு நம்ம பக்கத்தில் பழக்கம் இல்லை. மண் சோறுனா தலையை கழுவிட்டு அது சோறு போட்டு அப்படியே வாயில் கை எடுக்கூடாது, வாயில் குனிஞ்சு அப்படியே அள்ளிக்கிட்டு மாடு தீவனங்கிற மாதிரி திங்கணும். அப்படி மண் சோறு சாப்பிட்டு பிறந்தவர் தான் வேதாஜி மகரிஷி. நினச்சி பாருங்கள், 8வது குழந்தையாக வந்து பிறந்தவர் தான் இந்த மகான் வேதாஜி மகரிஷி. அப்படி பிறந்தவர். நேர்காணல் பண்ணுறீங்களா, இந்த மனைவி நல வேட்பு நாளுங்கிற நாளில் தான் நான் முதல்ல பேச்சாளர் ஆனேன். எந்த ஊர் தெரியுமா? திருப்பூரில் இவங்க தான் அரேஞ்ச் பண்ணாங்க. இப்போ யூடியூப் கிடைக்கிது. தாய் மனைவி மகள் சிவகுமார் ஸ்பீச் பெண் அப்படி போட்டிங்கன்னா அது வரும். அதாவது சிவகுமார் வந்து முதல்ல பேச்சாளர் ஆனது அந்த நிகழ்ச்சி தான். அது எங்கள் அம்மா பற்றி சொல்லியிருப்பேன், என் சம்சாரத்தை பற்றி சொல்லியிருப்பேன், என் பொண்ணை பற்றி சொல்லியிருப்பேன். இப்போ சிவகுமார் பார்த்து நல்லதுமாக இருக்கார்ல, ராட்சச பையன் பார்க்க தங்கமாக ஏமாற்றிட்டு இருக்கான் அவன். இப்போ இலை சாப்பாடு விட்டுருவாங்க, இட்லி கூட சட்னி வைக்கிறாங்க. சட்னி வைக்கும்போது கொஞ்சோண்டு இவ்வளோண்டு உப்பு போட்டுலாம் குடியாமொழி போகு. உப்பு கம்மியாக இருந்தால் பிளேட்டு பறக்கும். எப்படி கற்பனை? அப்போ அந்த பொம்பளை நிலை வச்சு பாருங்கள். ஒரு 400 மைலுக்கு இந்த பக்கம் கல்யாணம் இருந்தால் அந்த அம்மா வேறு வழி இல்லாட்டி பக்கத்து கிழமை ஓடி போயிடுவாங்க அப்பா வீட்டுக்கு. இப்போ நம்மளுக்கு மெட்ராஸுலேருந்து புரிஞ்ச இப்படி எங்கே இருக்குது, அதனால் ஓடி வர முடியல. இல்லாட்ட போடா நாயின் விட்டு ஓடி போயிருப்பா. ஒருத்தனோண்டு உப்பு காரம் ஜாஸ்தியாக போனால் பிளேட்டு பறக்கும்னா எவ்வளோ கொடுக்கான மனுஷன் நினச்சி பாருங்கள். அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து இப்போ வித்தியாசமான பொம்பளை. எங்கள் அம்மா சின்ன வயசில் கஷ்டப்பட்டு வந்தாள், கல்யாணம் பண்ணல. நான் ஷூட்டிங் 6 மணிக்கு போவான்ல, கண்ணு ரெடி ஆகிட்டியா? ரெடின்னு சொல்லிட்டு மேலே ரூம் இருப்பேன். நான் சேவிங்கில் மெஞ்சு ரெடி ஆகிட்டான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன வேகமாக இட்லி ரெடி பண்ணி சட்னி கூட வச்சுருப்பாங்க. நான் நேராக மெதுவாக ஷேவிங் முடிச்சு அப்புறம் குளிக்க 10 நிமிஷம் ஆகும்ல. 10 நிமிஷம் கீழே வந்தோம்னா இட்லி ஆறி போயிருக்கு. சாப்பிட்ற 2 இட்லி முள்ளு முளைச்சி போயிருக்கு. நீயே தின்னு. எவ்வளோ திமுருக்கு நினச்சி பாருங்கள். வாழ்நாள் முக கஷ்டப்பட்ட பொம்பளை வாங்கிறது 2 சாப்பிட்ற 2 இட்லி முள்ளு முளைச்சி போய் நீயே தின்னு சாப்பிடாம போயிடுவோம்மா. 4 மணிக்கு எழுந்து அந்த சாம்பார் சட்னி பண்ணி இட்லி பண்ண பொம்பளைக்கு எப்படி கோபம் இருக்குது விட்டியா? இதுக்கு முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில் அதே மாதிரி கண்ணு ரெடி ஆகிட்டேன் உண்மையாக சொல்லு. இல்லை ரெடி ஆகிட்டேன் இவன் சொல்லுவேன், அப்போ மெதுவாக தான் வருவேன் அப்படி முடிவு பண்ணி பண்ணிட்டாங்க. அந்த அம்மா அடுப்பில் வச்சுருக்கேன், அடுப்பு வெடி எடுக்கல. இப்போ நேராக நான் கீழே இறங்கி வந்த உடனே நாகேஷ் டிகேஷ் பக்கத்தில் 2 பேர் நடிக்கிறவங்க காரில் கூட்டி போகிறான் ஸ்டுடியோவுக்கு. அந்த கார் வாசல் நிற்குது. வாசல் நிற்கும் போது நான் இங்கே என்ன பண்ணேன், வந்து பார்த்தேன்னா எங்கள் அம்மா பையன் சாப்பிடான்ட்டு அப்படி கீழே இறக்கி துணி எடுத்து ஆவி வருது. அந்த ஆவியோடு கொண்டு அந்த இட்லி வச்சு சட்னி வச்சேன்னா தொட்டா சுடுது. நாகேஷம் பகவதி வாசல் நிற்கிறாங்க. நீ பட் சூடாக வச்சோம்னா நாய் எச்சக்கடா நாய் செருப்பு பிஞ்சு போகும். ஒரு 9 வருஷம் ரோட்டில் பிச்சைக்கடா நாய் உனக்கு நான் செஞ்சு போடா அப்படின்னா உடனே அப்படியே பெட்டு பேம்பாய் சரி கோச்சிக்காத சொல்லி நெரிச்சு அப்புறம் சாப்பிட்டு போனேன். இதெல்லாம் அந்த ஸ்பீச்சில் இருக்குது. புரியுது அவங்களுக்கு? அதே மாதிரி ஸ்பீச்சில் அது உங்களுக்கு பெண்கள் தான் சொல்கிறேன். அதாவது முதல்ல என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு வெளியில் போகுது. அதான் நாளை காலையில் இருக்க என் பொண்ணு இல்லை. நேற்று வரைக்கும் தோல்லையும் மாவுலையும் போட்டு வளர்த்த பொண்ணு எவனா ஒருத்தர் 2 மஞ்சள் கயிறு போட்ட உடனே அந்த பிள்ளை சொந்தம் இல்லைன்னு. என்ன கொடுமையான வார்த்தை இது. நான் இப்போ போகிறேன் நான். பட் பார்த்தேன் இப்போ லக்கிலி நல்ல மாப்பிள்ளை தங்கமான பையன். முதல் டெலிவரி காலையில் ஒரு 8 மணிக்கு போய் பிரசவ வார்டுக்கு போயிட்டா. எங்கள் அம்மா நான் எல்லாம் வெளியே நின்றுருக்கிறோம். 8 ஆச்சு 9 ஆச்சு 10 ஆச்சு 11 ஆச்சு 12 ஆச்சு. பிரசவம் பண்ணுன்னா தெரியும் கஷ்டம். 1 ஆச்சு 2 ஆச்சு 3 ஆச்சு 4 ஆச்சு பிரசவம் ஆக மாட்டேங்குது. இடையில வந்து நான் நல்லா தான் இருக்கிறேன். அம்மா சாப்பிட சொன்னேன். எப்படிம்மா நீ கஷ்டப்பட்டு நான் எப்படி சாப்பிட? நானும் சாப்பிடல, என் பொண்டாட்டியும் சாப்பிடல. 4 மணி ஆகும்போது அந்த பிள்ளை தவிக்கணுன்னா நேராக பாத்ரூம் சம்மந்தி நிற்கிறாரு. சம்மந்தி மணி அழு முடியுமா? போய் பாத்ரூம் தாட்டி கொள்ளையில் போனவன் யார்? சாமி. அது என்னடா பாவம் பண்ணிச்சது? காத்தாருந்து டார்ச்சர் பண்ணிட்டு நீ கடவுளாடா? நீ ஒரு பின்னாடி அந்த ஆசைப்படுறது வந்து சிசேரியன் நம்ம எடுத்து போட்டுருவாங்க. நார்மல் டெலிவரி நார்மல் கொடுமைக்காரன் கெட்டவாது என்ன திட்டமோ எல்லாம் திட்டிட்டு கண்ணை துடைச்சி வெளியே வந்து 5 நிமிஷம் டெலிவரி. என்ன சொல்ல வரேன்னா இந்த ஆம்பளைக்கு தான் சொல்ல நான். ஒரே சொட்டு தான் உயிர் அணு வந்து ஆம்பளை கொடுக்கறது உங்களுக்கு கொடுக்கறது ஒரே ஒரு சொட்டு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய கொம்பை நினச்சிருக்கீங்க, என்ன சேர்த்து சொல்கிறேன். ஒரு சொட்டு தான். அந்த சொட்டை எடுத்து நீங்கள் உள்ளே வச்சு அதுக்கு உயிர் கொடுத்து உடம்பு கொடுத்து எங்கள் அப்பா மாதிரி அறிவாளி, எங்கள் அம்மா மாதிரி அழகு, எல்லா ஞானத்தையும் உங்கள் தாய் தப்பனோட ஞானத்தெல்லாம் அந்த குழந்தைக்குள்ள வச்சு 10 மாதம் மல்லாக்கு படுக்க முடியாமல் குப்பை பண்ணி கஷ்டப்பட்டு அதை பெற்று வெளியெடுக்கிறாளே அவளை எவ்வளோ பெரிய பெண்மணி அது. படைப்பு கடவுள் இல்லையா நீங்கள்? படைப்பு கடவுள் நீங்கள். நீ எவ்வளோ பெரிய ஆள். நாகராஜுக்கு அம்மா தான் கடவுள். அப்பனாலும் அப்பா சைடு தான் நம்மளுக்கு மெயின் ஆள். படைப்பு கடவுள் அம்மா தானே. அம்மா தான் நீ எவ்வளோ முடியும்? படைப்பு கடவுளே அதான். அந்த ஸ்பீச் வந்து நம்ப மாட்டேங்க. ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் உட்காந்து கீழே அழுதுட்டு இருந்தாங்க. ரெடி ஆனோடனே விஜய் டிவியில் கொடுத்தோன்னா பார்த்துட்டு அவர் விஜய் டிவி டெல்லி பேஸ் ஆள் முதலாளிங்க
எங்க சூர்யாவும் கார்த்தி வந்து படங்கள்லாம் ஆஸ்திரேலியா போகிறாங்க, ஐரோப்பா போகிறாங்க, டூயிட் பாடுறாங்க, சண்டையெல்லாம் போடுறாங்க, படம் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஆள் மைக் பிடிச்சிட்டே நின்றுட்டு இருக்கிறான், அது எப்படிங்க 2 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணேன். ஐயோ அதன் அருமை உங்களுக்கு என்னன்னு தெரியாதியா, தப்பாக நினச்சிக்காதியா அப்படின்னா. இல்லைங்க அவன் டெல்லிக்காரனுக்கு புரியாதுல்ல. ஒரு ஸ்ரீராம்னு ஒரு பையன், அந்த தங்கமான பையன் சொன்னான், இந்த ஒரு தடவை இந்த ஸ்பீச்சை மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் சார், 2008 தீபாவளி அன்னைக்கு ஞாபகம் வச்சுங்க. இந்த ஒரு ஸ்பீச்சை மட்டும் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம், இது ஃப்ளாப் ஆகி போனால் எந்த கொம்பன் நடிகனுடைய உரையும் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணி சத்தியம் பண்ணிக்கலாம் சார்னா. அப்படி 2008 டெலிகாஸ்ட் ஆகி தமிழ்நாட்டு மக்களை அழ வச்சது இந்த பெண் டிவிடி. இன்றைக்கி சிவகுமார் ராமாயணம் மகாபாரதமெல்லாம் பேசுகிறேன்னா விசாரிச்சு பாருங்கள். நான் சொல்கிறேன், நாகராஜுக்கு தெரியும். ஒரு தனி மனிதன் பேசுகின்ற உரையை 4 மணி நேரம் முக்கிய மூச்சடக்கி பேசுகின்ற ஒரு உரையை, இன்சர்ட் எதுவும் கிடையாது, அந்த உரையை வந்து 12 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கி திருக்குறள் டெலிகாஸ்ட் பண்ணிக்காங்க. ஒரு ரெக்கார்டு கொடுங்க. இந்தியாவில் ஒரே ஒரு ஆள் சார் இந்த ஆள் பேசினா சார், அந்த ஆள் பேசினதை வாங்கி நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணி சொல்ல முடியுமாங்களால? அது எவ்வளோ பெரிய கொம்பன், எந்த பேச்சான வச்சுங்க, எந்த பேச்சான, அதான் ரொம்ப அடக்கமாக சொல்கிறேன் நான். அதாவது ரொம்ப திருமணம் சொல்ல நினச்சிக்காது, அடக்கமாக சொல்கிறேன். 10,520 பாட்டுக்கு கம்பராமாயணம், 10,520 பாட்டை வந்து 1000 சொல்லி 1100 100 பாட்டை நீ சொல்லும்போது இந்த மாதிரி 4 மணி கூட்டம். 100 பாட்டை நீ சொல்லி முடிக்கும் போது கதை முடிஞ்சிடணும். பாட்டை மாற்றி உச்சரிக்கூடாது. வல்லறக்கரின் மால்வரை போய் விழுந்து அல்லறக்கின் உருக்கடல் காட்டு அதர் கல்லறக்கும் கடுமையல்ல நின் சில்லறக்குண்ட சேவலை போதென்றான். இது ஒரு பாட்டு. இது மாதிரி 100 பாட்டை சொல்லணும். கம்பராமாயண கதையை மொத்தம் முடிக்கணும். மகாபாரதம் மாபெரும் காவியம், 4 மடங்கு படிச்சு அதை வந்து 2 மணிக்கு சொல்லணும். திருக்குறள் வந்து தெரியும் உங்களுக்கு. இப்போ டக்குன்னு சொல்கிறேன், படிச்சாட்டுனா இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றவன் குத்தொக்க சீத்த விடத்து, என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றவன் கொத்தொக்க சீத்த விடத்து, புரியுதா? இந்த மாதிரி பல்லுப்பட்டு போகிற மாதிரி பாட்டு நிறையா திருக்குறள் இருக்குது. அதெல்லாம் அது நமக்கு இல்லைப்பா, வள்ளுவன் 2000 ஆண்டுக்கு முன்னாடி இங்கே எழுதிட்டு போயிட்டா, நமக்கு சம்மந்தம் எல்லாம் விட்டுட்டாங்க. எல்லாம் வந்து திருக்குறள் உரையை வாங்கி பொட்டலம் கட்டி வீட்டில் வச்சு மணி அடிச்சுட்டு இருக்கானுங்க. யாருமே புத்தகத்தை படிக்கிறது இல்லை. அப்போ தான் நான் என்ன பண்ணால், திருக்குறள் வந்து உங்களுக்கு பயன்படும், எனக்கு பயன்படும், இந்த குழந்தைக்கு பயன்படும் சொல்லி முடிவு பண்ணி வாழ்க்கையில், காந்தி வாழ்க்கையில், காமராஜர் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் சம்பவங்களை எடுத்து எமோஷனல் சம்பவத்துக்கு திருக்குறள் இருக்குதுன்னு சொல்லி 3.5 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு குறளுக்கான கண்டுபிடிச்சி பண்ணி அதுதான் இப்போ டெலிகாஸ்ட் பண்ண 2021 வந்து ஷூட் பண்ணுது. ஸோ இந்த 3 உரையை எல்லாம் பண்ணதுக்கு அடிப்படை காரணமே இந்த மண்ணில் பிறந்தது தான்.